தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற இந்திய ஜனநாயக கட்சி இன்றைக்கு அதனுடைய வேட்புமனுவை இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சி இந்த தேர்தலிலே இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர்களுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு அவர்களுடைய தேவையை அறிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான சேவைகளை செய்வதற்காக நாங்கள் முழு நேரமும் பாடுபடுவோம். அதற்கு கடந்த 4-5 நாட்களாக நான் பல்லாவரம் முழுவதும் சுற்றி வரும்பொழுது மக்கள் நிறைய குறைகளை சொல்லியிருக்கிறார்கள். ரோடு சரியில்லை, பள்ளமேடா இருக்கு, தண்ணி பிரச்சனை இருக்கு, தண்ணியில் நல்ல தண்ணி சரியாக வரதில்லை, வர நல்ல தண்ணியில் சாக்கடை தண்ணி கடந்து வருது, மினி பஸ் ஓடிட்டு இருந்தது நின்று போச்சு, எஸ்கலேட்டர் வேலை செய்யல, டாய்லெட் கிளீனாக இல்லை, பஸ் ஸ்டாண்டு சுத்தமாக இல்லை, இதை போன்ற பல எண்ணற்ற சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் வருகின்ற இந்த தேர்தலிலே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் நமது புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல், மதுரை வீரன், மதுரை விட்ட சுந்தரபாண்டியன் அவர்கள் அளித்த அந்த சின்னமாம் வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திலே அவர்களுடைய பொன்னான வாக்குகளை அளிப்பதன் மூலமாக இந்த பல்லாவரம் தொகுதி மக்களுக்கு ஒரு பெரிய விடிவெள்ளியாக நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றி வருகிறார்கள். தமிழகத்திலே எதிர்ப்பு அலை கிளம்பி விட்டது. அது அண்ணன் என்றைக்கு மயிலாப்பூரிலே தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தாரோ வங்கக்கடல் புயலென அங்கிருந்து சுனாமி போல் கிளம்பி மயிலாப்பூரிலிருந்து அது கிளம்பி கன்னியாகுமரி நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அது பல்லாவரத்திலே மையம் கொண்டு இந்த தொகுதியை சுற்றி இருக்கின்ற அனைத்து மக்களும் விழிப்புணர்வு அடைய செய்திருக்கிறது. இதேபோல தமிழகம் முழுவதும் வெற்றி பெறுவார்கள். அண்ணன் ஆட்சி கட்டிலே அமரப்போகிறார். கூடிய விரைவிலேயே தமிழக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உட்கார்க்கப் போகிறார்கள். அவருடன் சேர்ந்து நாங்களும் பயணிக்க இந்த பொன்னான வாய்ப்பான இந்த பல்லாவரம் தொகுதியிலே நாங்கள் மாபெரும் வெற்றி பெறுவோம் என்பது உறுதி. ஆகையா அனைவரையும் நான் இரட்டை இலை சின்னத்தில் அவருடைய பொன்னான வாக்குகளை அளிக்குமாறு உங்கள் மூலமாகவும் ஊடகத்தின் மூலமாகவும் பத்திரிகையின் நண்பர்கள் மூலமாகவும் கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு பல்லாவரம் தொகுதியினுடைய வாக்காளர்களும் அண்ணன் தன்சிங் போன்ற பெரும் தலைவர்களும் அண்ணன் ரகுராமன் அவர்களைப் போல பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நண்பர்களும் தமிழ் மாநில காங்கிரசினுடைய நண்பர்களும் மற்றைய கூட்டணி கட்சியை வாழ்ந்த ஒவ்வொரு நண்பர்களும் குறிப்பாக பெண்களுடைய ஆதரவு பேராதரவாக இருக்கின்றது. செல்லுகின்ற இடமெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு தேவை, பாதுகாப்பான தமிழகம் தேவை, தமிழகம் வாழ வேண்டும் என்றால் தமிழகம் உறுதியாகவும் பெண்களுக்கு அதிக பாதுகாப்போடும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக தான் நடக்கும் என்று அவர்கள் திண்ணமாக இருக்கிறார்கள். சென்ற இடங்களெல்லாம் எப்பொழுது நான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்கின்ற வார்த்தையை சொல்லுகிறேனோ அவர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்து கண்டிப்பாக எங்களுக்கு தேவை, அதை செய்வதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள், தமிழகத்தில் மாற்றம் வரப்போகிறது என்பதற்கு இதுவே ஒரு அச்சாணியாக இருக்கின்றது. அதே போல தமிழகத்தில் இப்பொழுது நமது தேர்தல் வாக்குறுதி இருக்கிறதே, அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்த இந்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி என்பது ஏழை எளிய மக்களுடைய மனதை புரிந்து கொண்டு ஃப்ரிட்ஜ் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, 10,000 டெபாசிட் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, தாலிக்கு தங்க திட்டமாக இருந்தாலும் சரி, அதே போல் அம்மா உணவக திட்டமாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு நகரத்திலே பயணம் செய்கின்ற அந்த ஆட்டோ வசதியாக இருந்தாலும் சரி, அதே போல் 25,000 ரூபாய் மானியமாக பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுப்பதற்காக இருந்தாலும் சரி, ஆட்டோ ஓட்டும் நண்பர்களுக்கு 75,000 மானியம் கொடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு உதவி செய்கின்றதாகவும் சரி, இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கின்ற அந்த பொன்னான தேர்தல் வாக்குறுதி தான் ஹீரோ. முதல் ஹீரோ அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் வாக்குறுதி. அவருடைய திண்ணமான ஒரு எளிமை, மக்களிடத்திலே பழகும் பழக்கம், விளம்பரத்தை விரும்புவதில்லை. அவர் விரும்புவது விளம்பரம் அல்ல, மக்களினுடைய விருப்பத்தை தான் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த தேர்தலிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல் முறையாக முன்னாடியும் முதலமைச்சராக இருந்திருந்தார். ஆனால் இந்த முறை எப்பொழுது நாங்கள் அந்த மாற்றத்தை சந்திக்கப் போகிறோம் என்ற மக்கள் எல்லாம் சூழ்நிலைத்து அவர்களுடைய ஒவ்வொருவருடைய எண்ணத்தையும் பிரதிபலிக்கும் விதமாக இந்த எழுச்சியை நான் பார்க்க முடிகிறது. நான் கடந்த பம்பலுக்கு சென்றிருக்கிறேன், அழகாபுத்தூருக்கு சென்றிருக்கிறேன், திருநீர்மலைக்கு சென்றிருக்கிறேன், பொழிச்சலூருக்கு சென்றிருக்கிறேன். அதுபோல் பல்வேறு பகுதிகளுக்கு அல்லும் பகலும்
அண்ணன் போன்ற தலைமை கொண்ட பல தலைவர்களோடு சேர்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுயிரால்லாமல் துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாலைகள் எல்லாம் குறுகியிருக்கின்றன, நீர் வசதிகள் இல்லை என்று பலவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஆட்சி மாற்றத்தை இந்த பல்லாவரம் மக்கள் மாத்திரமல்ல, தமிழகத்தில் உள்ள மூலை முடுக்குகளில் உள்ள அனைத்து தமிழர்களும் அவர்களை என்னைக்கு அனைத்து மக்களுமே இந்த மாற்றத்தினை எதிர்பார்த்திருக்கிறார்கள். மாபெரும் வெற்றியை பெறுவோம். அது இந்த பல்லாவரத்தின் மூலமாக தொடங்கும். தமிழ்நாட்டிலேயே சிறந்த ஒரு தொகுதியாக இந்த பல்லாவரத்தை மாற்றி காட்டுவோம். ஏனென்றால் இது தமிழ்நாட்டினுடைய நுழைவு வாயிலில் இருக்கிறது. பன்னாட்டு விமான நிலையமும் சரி, உள்நாட்டு விமான நிலையமும் சரி இந்த பகுதியில் தான் அமைந்திருக்கிறது. அப்போது இந்தியாவிலிருந்து யார் வந்து இறங்கினாலும், விமானத்தில் வருகின்ற அனைவராக பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து இங்கே இறங்கும் பொழுது இந்த பல்லாவரம் தொகுதியில் தான் முதலில் அவர்கள் கால்களை வைக்கப் போகிறார்கள். அப்படிப்பட்ட பல்லாவரம் தொகுதியை எனக்காக அளித்து என்னை நிற்பதற்கு உறுதுணையாக இருந்து எனக்கு தெரிந்த என்னுடைய தெய்வம் என்னுடைய பாரிவேந்தர் அவர்கள் என் மேல் நம்பிக்கையை வைத்து இந்த தொகுதியில் நீ சென்று நில், கண்டிப்பாக வெற்றி பெறுவாய், உனக்கு என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் உண்டு. அதே போல அவரது நண்பர் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதமும் எங்களிடத்தில் இருக்கிறது. அண்ணன் மோடிஜி அவர்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் கூட அதனுடன் நமது அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய ஆசீர்வாதமும் மற்ற கூட்டணியை சார்ந்த ஒவ்வொருவருடைய ஆசீர்வாதமும் அதில் அடங்கி இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், நானும் சேலத்தை சார்ந்தவன் தான், பிறந்தது சேலம்தான். ஆமாம், எங்களுக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஆமாம் எங்களுக்கு ஒரு சேலத்து மாம்பழம் கிடைத்து விட்டது, அது பல்லாவரத்திலே நிற்கிறது என்கின்ற அளவிற்கு அண்ணன் அவர்கள் உறுதுணையாக அவரை பார்க்கும் பொழுது அவர்கள் கூறும்போது இந்த ஆட்சி மாற்றத்தை கண்டிப்பாக உறுதியாக நான் செய்து காட்டுவேன், அதற்கு அண்ணன் எடப்பாடியார் இருக்கிறார்கள், நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்று எங்களிடத்திலே சொன்னார்கள். அவரை சந்தித்தேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் பல்லாவரம் தொகுதியில் நிற்கிறேன். உங்களுடைய வாக்குகளை எல்லாம், உங்களுடைய பொன்னான ஒத்துழைப்பை, மீடியாவோட ஒத்துழைப்பை, ஒவ்வொரு பத்திரிகையோட ஒத்துழைப்பை நாட்டின் நலன் கருதி நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் என்று நினைத்து அனைத்து வாக்காளர்களும் பல்லாவரத்தைச் சேர்ந்த அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று உங்கள் எல்லாம் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான அனைத்து முயற்சிகளையும் நான் செய்வேன். அப்படி தேர்ந்தெடுக்கப்படும் போது நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடன் ஒருவனாக, உங்களுள் ஒருவனாக இருந்து கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த பல்லாவரம் தொகுதியை தமிழ்நாட்டில் தலைசிறந்த தொகுதியாக மாற்றிக்காட்ட எனக்கு உறுதுணையாக இருக்க என்னிடத்திலே பாரிவேந்தர் இருக்கிறார்கள், என்னிடத்திலே நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கிறார்கள், என்னிடத்திலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பின்னால் எங்களுடன் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே கண்டிப்பாக வெற்றி உறுதி என்று மீண்டும் முறை சொல்லி உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வணங்கி உங்களுடைய வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே அளிக்குமாறு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.